ஒரு ஊர்ல ஒரு முதலாளி இருந்தாரு. அவருக்கு துணையா ஒரு சமையல்காரன் அவரோட வீட்டுல தங்கி இருந்தான். ஒரு நாள் அந்த முதலாளி ஒரு முழு கொக்கை வாங்கிட்டு வந்து அந்த சமையல்காரன் கிட்ட கொடுத்து கொக்கு குழம்பு வைக்க சொல்றாரு. சமையல்காரனும் அந்த கொக்கு குழம்ப ருசியா வைக்கிறான். குழம்பு எப்படி இருக்குன்னு ருசி பார்க்கும்போது ருசியின் ஆர்வத்தால அந்த கொக்குடைய ஒரு காலை மட்டும் முழுவதுமாக சாப்பிட்டு விடுகிறான். வெளியே போயிருந்த முதலாளி சாப்பிட வீட்டுக்கு வராரு. முதலாளிக்கு கொக்கு கால்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த கொக்குடைய ஒரு கால் முழுவதையும் அவர் சாப்பிட்றாரு. இன்னொரு காலை கேட்குறாரு. அதுக்கு அந்த சமையல்காரன், கொக்குக்கு ஒரு கால் தான் முதலாளி அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த முதலாளி சொல்றாரு, இல்லையே கொக்குக்கு 2 கால் இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. இல்ல முதலாளி, நீங்க வாங்கிட்டு வந்த கொக்குக்கு ஒரு கால் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம எல்லா கொக்குக்கும் ஒரு கால் தான் இருக்கும் முதலாளி அப்படின்னு அடிச்சு சொல்றான் அந்த சமையல்காரன். சாப்பிட்டு முடிச்சதும் அந்த சமையல்காரனை வயல்வெளிக்கு கூட்டிட்டு போறாரு அந்த முதலாளி. அங்க ஒரு கொக்கு ஒற்றை காலோட நின்றுட்டு இருக்குது. அங்க பாரு, அந்த கொக்குக்கு 2 கால் இருக்குன்னு முதலாளி காட்டுறாரு. ஆனா அந்த சமையல்காரன், நீங்க நல்லா பாருங்க முதலாளி, அது ஒரு கால்ல தான் நிக்குது அப்படின்னு காட்டுறான். என்னடா இது வம்பா போச்சுன்னு 2 கைகளையும் தட்டி சத்தம் எழுப்புறாரு அந்த முதலாளி. சத்தத்தை கேட்ட அந்த கொக்கு உடனே 2 காலை தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது. பாத்தியா பாத்தியா, நான் சொன்னேன்ல கொக்குக்கு 2 காலு அப்படின்னு சொல்றாரு முதலாளி. அதுக்கு அந்த சமையல்காரன், இது மாதிரியே நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை தட்டிட்டு சாப்பிட்டு இருந்தா அந்த கொக்குக்கு 2 கால் வந்திருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றான். இப்படித்தான் நிறைய பேர் தெரியாம தப்பு பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம காரணத்தை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை நீங்க தினமும் கேட்கணும்னா மறக்காம நம்ம சிறுகதை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையில வர சமையல்கார மாதிரி நீங்க யாரையாவது பார்த்துருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.